இந்த கரூர் சம்பவம் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு சொசைட்டியில். 2 நாள் கழிச்சும் இன்றைக்கும் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இதை சுற்றி எனக்கு ஒரு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் நம்ப வேணாமா அப்படின்னு ஒன்றும் புரியல. இது வரைக்கும் விஜய் போய் பார்க்கல அப்படின்னு ஒரு பக்கம் கட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியலாக சில ட்ராமாஸ் வந்து ஆளுங்கட்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸ்டாம்பீட் பற்றின கான்ஸ்பிரசிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எக்கச்சக்கமாக பேசலாம். விஜயோட அரசியல் பார்வை இருக்கா, அவருக்கு இருக்கா முதல்ல அப்படின்றத நம்ம நோக்கலாம். இல்லை டிஎம்கேக்கு சதி இருக்கா, மற்ற கட்சிகளுக்கு என்ன ஸ்டாண்டு, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான சந்தேகங்களும் இப்படி எக்கச்சக்கமான ஒரு கேள்விகளும் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. இதை பற்றின என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரேலி பொலிட்டிக்கல் ஸ்பீச் விஜய் கொடுத்தாரு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எல்லோரும் ஃபயர் விட்டாங்க. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இப்போயே சொல்கிறேன், விஜய்க்கு வந்து இவ்வளோ ஒரு ஸ்டாமினா இருக்கும், இவ்வளோ போல்டாக வந்து ஒரு மூவ் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. பட் ஓவர் டைம் ஆஃப்டர் ரியலைசேஷன் நிறைய நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிவிகே என்ன, ஃப்யூச்சரில் அவர் ப்ராமிஸ் பண்ணுற அந்த ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாமே நடக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் டைம் புரிஞ்சுக்கிட்டோம். 1 year பேக் அவர் அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த அந்த ஹைப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மெயின் ரீசன் அவரே தான். அதாவது ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு, பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசன் என்ன, கரண்ட்டில் இருக்கிற நிறைய சொசைட்டியில் இருக்கிற இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், டேக்கிள் பண்ணணும் நிறையா ப்ராப்ளம்ஸை, எக்ஸிஸ்டிங் சொசைட்டியில் இருக்கிற பல குறைகளை சீர்படுத்த முயற்சி பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு முயற்சியை இந்த ஓவர் த ஸ்பேன் ஆஃப் 1 year டிவிகே அப்படின்ற ஒரு ஃபேன் கிளப்போட அந்த லீடர் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குரியன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம அந்த கவின் மர்டர் எடுத்துக்கிறோம். அந்த மர்டருக்கு கண்டனம் தெரிவிச்சதெல்லாம் ஓகே. இப்போது அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாருல்ல, அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற அந்த திராவிட கட்சிகளுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுலாம் ரொம்ப ரைட்டு. ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை பண்ணணும் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கரெக்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் திராவிட கட்சிகள் பண்ணுற அதே சாதி அரசியலை தான் இவரும் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா, விஜய்க்கு இருக்கிற அந்த பவரை வச்சு ஈஸியாக ஒரு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியலாம், கரெக்டு தானே? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன், அதாவது அவர் போனால் 1 லட்சம் பேர் அசால்ட்டாக வராங்க, அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக அவர் கீழே உள்ள சபார்டினேட்ஸ் ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு அவராது நம்பணும்ல. ஆனால் அதுக்கான முயற்சி அவர் பண்ணார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உதாரணத்துக்கு அந்த கவின் மர்டர் பற்றி சொன்னார் இல்லையா, இப்போது அவரால் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட முடியுமா அகெயின்ஸ்ட் த சோ கால் அப்பர் காஸ்ட், த சோ கால் காஸ்ட் ஆர் ட்ரைங் டு டாமினேட், யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு டேரெக்டாக நின்று ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட முடியுமா? அப்படி விட்டார்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் அவர் சர்வே ஆக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ அப்படி பார்த்தா இப்போ விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக தான் ஆக்ட் பண்ணுறாரோ அந்த இடத்துல, மற்ற பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு மற்ற பொலிட்டிஷியனுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்ன்ற ஒரு கேள்வி வருது. எனக்கு பர்சனலாக ஒரு ஆர்டன் சினிமா ஃபேன், எனக்கு சினிமாவுக்கு எந்த தொன்றும் செய்யாத ஒரு பர்சனாக விஜய் படுறாரு. அதே மாதிரி தான் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பாலிடிக்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மெல்ல மெல்ல நல்ல நல்ல சினிமாஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும், உங்களோட டேஸ்ட் மாறும். அப்படி நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்போ சினிமாவுக்கு கொஞ்சமும் ஒரு தொண்டாற்றாத, சினிமாக்காக எதுவுமே பண்ணாத ஒரு பர்சன் அவருக்கு ஏன் இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் வருது? கஷ்டப்பட்டு நடிக்கிற சில ஆக்டர்ஸ் லைக் கமலஹாசன், விஜய் சேதுபதி, இவங்களுக்கே அந்த ஃபேன் ஃபாலோயிங் வரதில்லை அப்படின்ற கொஷின் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மாசான ஒரு கேரக்டரைசேஷனை வந்து இவங்க ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஈஸியாக பீப்புள் நம்புகிறாங்க. அதாவது ஒரு சேவியர் காம்ப்ளெக்ஸை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறத ஈஸியாக இங்கே இருக்கிற மக்களும் பிரெயின் வாஷ் ஆகி நம்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் விஜய் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் தான் சுற்றிட்டு வராரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஃபிகராக தன்னை போர்ட்ரேட் பண்ணிட்டு, ஒரு காட்லைக் கேரக்டராக தன்னை போர்ட்ரேட் பண்ணிட்டு விஜய் அதே ரூட்டை பாலிடிக்ஸ்லையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. இங்கே இது ஏன் நான் பயப்படுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பயந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கவே முடியாது. இப்போது ஃபிலிம்ஸ் லைக் கடைசி வசா இதெல்லாம் தூக்கி நீங்கள் கத்தி இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு ரேஷ்னலிஸ்ட், அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீங், அதாவது அனில் மூளை இல்லாமல் ஒரு ஹியூமன் மூளை இருக்கிற ஒரு பர்சன்ட்ட போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஒத்துக்க வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மாஸ்னே அவள் தானே அப்படின்னு அதுதான் அவங்க டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. தவிர கடைசி வரைக்கும் ரைட்டிங்னா என்ன, ஸ்க்ரீன் பிளே என்ன, ஆர்ட்னா என்ன, ஃபிலிம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டே புரியாமல் பிளைண்டாக அந்த கத்திப்படம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கத்திப்படம் நல்ல படம் தான், பட் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கடைசி வாசாயும் கத்தியும் எடுத்து வச்சிங்கன்னா அவங்க கத்தியை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எது சினிமானா முதல்ல என்ன, சினிமாவுக்கு தேவையான விஷயம் என்ன, எது லவ் ஃபார் சினிமா அப்படின்ற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் சும்மா அந்த மாஸ் கேரக்டரையும்
அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்டோரி லைனையும் ஸ்க்ரீன் பிளேயும் வச்சு அதில் சொல்கிற வசனங்கள் என்னென்னு கூட அவங்களுக்கு புரியாது, பட் ஸ்டில் மாசாக இருக்குன்னு சொல்லி அதை ஒரு பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே டைமென்ஷன் தான் அவரோட பொலிட்டிக்கல் கெரியர்லையும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எந்த அளவுக்கு ஒரு நல்ல சினிமாக்கு க்ரியேட் பண்ணாமல் அவர் ஃபெயில் ஆனாரோ அதே மாதிரி ஒரு நல்ல சித்தாந்தம் உள்ள ஒரு அரசியலை அவர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அப்படின்றத என்னால் ஆணித்தனமாக நம்ப முடியுது. அவர் என்ன தான் ப்ராமிஸ் பண்ணாலும், பகவத்கீதையும் அம்பேத்கரையும் சேர்த்து வச்சு ஏதோ காமெடி பண்ணாலும் அல்டிமேட்லி பார்க்குறப்போ அது எல்லாமே ஒரு ஃபேக் ப்ராமிஸாக தான் எனக்கு தெரியுது. ஒரு டெலியூஷனல் மென்டாலிட்டியில் தான் அந்த டிவிக்கு ஃபேன்ஸும் அப்புறம் அந்த லீடரும் இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஃபேஸில் 2-3 படங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நண்பன் மாதிரி ஒரு நல்ல படத்தை நடிச்சுட்டு அதோட சக்ஸஸ் மீட்லேயோ ஒரு இசை வெளியீட்டு விழா சம்திங்லேயோ அவரே வந்து பேசுகிறாரு, சங்கர் என்னை வச்சு ப்ளீஸ் ஒரு மாஸ் படம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போனா எந்தளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலாக அவர் இன்கிரைண்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அவரோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. அவருக்கு சினிமா பற்றிலாம் கவலை கிடையாது, ஆர்ட் சர்வைவ் ஆகணும், இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அவர் சர்வைவ் ஆகணும், அவரோட அந்த ஃபிகர் மெயின்டைன் ஆகணும், நெக்ஸ்ட் ரஜினி ஆகணும் அப்படின்ற ஒரு டிசைர் தான் எனக்கு வெளியே தெரிஞ்சு. ஸோ எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு ஃபிகருக்கும் இப்போ உள்ள அந்த விஜய் அப்படின்ற ஃபிகருக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல, ஒரு க்ரோத்தே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பின் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. 10 ரூபாய் பாட்டில் 10 பாட்டில் எல்லாமே சொல்கிறாரு தான். அதெல்லாம் ஓரளி கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு க்ரௌடை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது. பொலிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்கிற கலை நிலவரம் என்ன பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்ன, இந்தியா கூட விட்டுருங்க, தமிழ்நாட்டில் மோசமான பிரச்சனை ஃபஸ்ட்டு ஊழல் தானா, இல்லை ஊழல் தாண்டி நிறைய இருக்கா, வேறு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படி சொல்லி ஒரு எஜுகேட் பண்ணலாம்ல. சரி, ஊழல் தான் பெரிய பிரச்சனை அவர் நம்புறாரு, ஓகே, அந்த ஊழலுக்கு அகேன்ஸ்டாக நீ என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஏதாவது ஒரு சொல்யூஷனோ இல்லை அவரோட ஃபேனை ஒரு நெறிப்படுத்துறதோ பண்ணலாம்ல. நீங்கள் அதெல்லாம் கூட பண்ண வேண்டாங்க. கூட்டத்துக்கு ஒரு 10,000 பேருக்கு மட்டும் நீங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் 10,000 பேர் வரமாட்டாங்க, மேலே வரும்ன்ட்டு. சரி, 20,000 பேர் வராங்கன்றத உங்களோட இன்டெலிஜென்ட், அதாவது நீங்கள் டிவிக்கு இவ்வளோ பெரிய ஆர்மி எல்லாமே சொல்கிறீங்க, உங்களோட இன்டெலிஜென்ஸ் க்ரூ கூட அதை டிடெக்ட் பண்ணலையா? அப்போ இதையே நீங்கள் டிடெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணுவீங்க? அல்டிமேட்லி கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? இன்னொன்று என்ன கேட்குறேன் அப்படின்னா, சரி இந்த 24,000 க்ரௌடு வருது அப்படின்னாலும் இது ஒரு மேசிவான க்ரௌட் தான் வித்தவுட் டவுட். பட் உங்களோட டிவிக்கு பார்ட்டியில் எவ்வளோ ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேரை வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி க்ரௌடை ரெகுலேட் பண்ணியிருக்க முடியாதா என்ன? இல்லை இதுக்கான பிளான்ஸ் நீங்கள் டெலிபரேட்டாக பண்ணாமல் விட்டீங்களா? இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்குல்ல. நீங்களே ஒரு வேளை இந்த இன்சிடென்ட்டை நடக்க விட்டீங்களா? அப்போ தான் ஆளுங்கட்சியை ப்ளேம் பண்ணலாம் அப்படின்ற சந்தேகம் எனக்கும் வருது. நீங்கள் எல்லாருமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்கிற மாதிரி எனக்கும் இந்த கான்ஸ்பிரசி தியரி வருது. இன்னொரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் படத்துலலாம் நல்லா பேசுகிறீங்கல்ல, சர்க்கார் கத்தி எல்லாத்துலேயும் ஒரு தைரியமாக பெரிய பிரச்சனைலேருந்துலாம் வெளியே வந்து கத்திலாம் அந்த டாய்லெட்டுக்கு, அதாவது ட்ரைனேஜா அது என்னமோ ஒரு பைப் லைன்லேருந்துலாம் வெளியே வந்துலாம் நீங்கள் ப்ரெஸ் மீட் தரீங்கல்ல, அன்றைக்கே தரல. அதாவது ஒரு கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ இடத்த காலி பண்ணிட்டு ஓடுறது ஒரு தலைமை பண்பா? சரி, பதட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே போயிருக்கலாம், அடுத்த நாள் போயிருக்கலாம், ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டுக்கலாம். கை கட்டி வீடியோ போடல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் வீடியோவாக தான் நீங்கள் போட்டுருக்கலாம்ல. ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தான் தோணுது. சரி, கூட இருக்க சுத்தமான அரசியல்வாதி என்று சொல்லப்படும் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. சில தப்புகள்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே கரப்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு பரிசுத்த ஆவி, அவர் இது வரைக்கும் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லையும் பண்ணாத ஒரு பர்சன், அவரெல்லாம் நீங்கள் சைட்டிக்காக வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் அவரை வச்சாவது நீங்கள் பேசிருக்கலாம்ல. இப்போ அவரெல்லாம் வந்தாருன்னா ஊழல் பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அவளை வச்சாவது ஏதாவது பேச வச்சிருக்கலாம், புசியாந்த வச்சு ஏதாவது பேச வச்சிருக்கலாம். இப்போ என்னன்னா அவர் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இல்லை ஃபோனை யார்ட்டையோ கொடுத்துட்டு ஓடி போயிட்டதா நியூஸ்லலாம் வருது. அது எந்தளவுக்கு உண்மைலாம் தெரியல. அதாவது மக்கள் மெயினாக பயப்படுறது என்னன்னா, அதாவது அந்த நியூட்ரலாக இருக்கிறவங்க மெஜாரிட்டி இந்த அரசியல் பண்டிட்ஸ் எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஒரு நெறிப்படுத்தாத கூட்டத்தை இவ்வளோ நாளாக நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதாவது சினிமாவில் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் மூவிஸ்லேயும் நம்ம ஃபீல் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்கிறது, அரசியல் நெறிப்படுத்தாத ஒரு கூட்டம் ஒரு அரசியல் ரேலிக்கு வருது அப்படின்னா அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கரூர் இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் ஆன இன்சிடென்ட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி எத்தனை இன்சிடென்ட் வந்தாலும் நம்மளோட அந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் அது சரியாகுமா என்னன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி வேர் இட் கோஸ். ஹோப்ஃபுல்லி உயிருக்கு கஷ்டப்படுற எல்லாரும் தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு பத்திரமா போகணும்னு நான் நம்புகிறேன்.